இந்த ஜூன் மாதத்திலே இன்னொரு தடவை கர்த்தர் நமக்கு பாராட்டின இந்த ஒரு நல்ல கிருபைக்காக, சுகத்தோடு பலத்தோடு இந்த இன்னொரு மாதத்தை பார்க்கும்படி கர்த்தர் கொடுத்ததான இந்த நல்ல கிருபைக்காக நாம் யாவரும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Let's all thank God for God has given us one more month in our hands with all good health. God has helped us to enter into this new month. God has blessed this month He has given to us. So let's not forget to thank Him. Hallelujah. I want you to take time, join your hearts together, spend few moments, few minutes to thank Him and praise Him. Hallelujah. எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Hallelujah. ora shakarandarada kavoshikiyaraturabada urakaradabadi karamdaradi akavoshigaraturabadia karaturabada urakaramdarada yaradabadi shibiyorudabadi kavaraturabada karamdarada riyaradabadi karamdarada shibiyorudabadi kavaraturabada karamdarada Niramaram Darabadi, Roshikaram Darabadi, Karaptara Darabada, Kabara Darabada, Uramaram Darabadi, Shiki, Urabadi, Karam Darabadi, Kaburu Darabada, Omaye Nangal to the Kirampidabe, Omaye Nangal to the Kiram, Omaye Nangal to the Kiram Katabe, Omaye Nangal to the Kiram, Omaye Nangal to the Kiram, Urabashakaram Darabada, Oyakaram Shibiyorudabadi Karamdarabadi Karaptara Uria Karamdarabadi Shibiyaradabadi Karaturabada Kabaradabada Uria Radabada Karamdarabadi Shibiyorudabadi Karamdarabada Nandiyodu Nangalamai to the Karampidave Makasotram Katave Nandiyodu Naladeva Nanmaigalellam Ninaikinre நல்லவரே உம்மை துதிக்கின்றேன் நன்றியோடு நல்ல தேவா நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றேன் நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனை நல்ல தேவன் நீர், எத்தனை வல்லவர், உமக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி ஆண்டவரிடத்துல சொல்லி நம்முடைய வாழ்க்கையை இந்த மாதத்துல அவர் நடத்தும்படி அவருடைய கரத்திலே கொடுத்து ஜெபித்து இந்த மாதத்தை நாம் துவங்க போகிறோம். அல்லேலூயா. We are going to begin this month by asking God to bless us, and let's ask for His grace to be evident throughout this month. எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை நான் பாடிடுவேன். ஆமமூற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். சொல்லுங்க பாப்போம். எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவநாமமூற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னெல்லாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னெல்லாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவநாமமூற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அவநாமமூற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். சென்ற காலம் முழுவதும் காத்தாரேயோர் சேதமும் அணுகாமல் சொந்தமாக
ஆசீர் பொழிந்தெனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சென்ற காலம் முழுவதும் காத்தாரேயோர் சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆசீர் பொழிந்தெனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சேர்ந்து பாடுங்க. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னெல்லாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னெல்லாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். என்ன சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில நெருங்கி வந்தாலும், என்ன போராட்டம் நெருங்கி வந்தாலும் கூட, இதோ நம்மை காக்கிற தேவன் உறங்கார், அவர் தூங்குவதும் இல்லை. இஸ்ரவேலை காக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ளவராயிருக்கிறார். கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழ் மறைக்கிறது போல அவர் உண்மையும் என்னையும் மறைக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்காக இருக்க, சோர்ந்து போகாமல் கவலைப்படாமல் அவரை சார்ந்து கொண்டு அவரை பற்றி கொண்டு அவரோடு கூட மனிதன் என்றென்றைக்கும் உத்தமன், அவன் பாக்கியவனாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட மனிதனை ஒருபோதும் அவர் கைவிடுகிற தேவனே அல்ல. அல்லேலூயா ஜீசஸ். பஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமையானாரே. பஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமையானாரே. அங்குமிங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்குமிங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. சேர்ந்து பாடுவோம். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னெல்லாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னெல்லாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். சொல்லலாம். அல்லேலூயா அல்லேலூயா துதி அல்லேலூயா, அன்னெல்லாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா அல்லேலூயா, எந்த அன்னெல்லாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். எல்லாரும் அப்படியே வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். ஹalleluya. மை நன்றியோடு மை துதிக்கிறோம் பிதாவே, மை நன்றியோடு மை துதிக்கிறோம், மை நன்றியோடு மை துதிக்கிறோம், மை நன்றியோடு மை துதிக்கிறோம், மை நன்றியோடு மை துதிக்கிறோம். Let's all thank God, let's all praise him beautifully. God has given this one more month. Lot of things are happening across the world, unexpected shock news we keep hearing every moment, but still God remains faithful on you and on my behalf. God is doing great things in our lives. He's protecting, He's guiding, He's leading, He's with us
Remember, and I want everybody to just open your mouth and praise wherever you are. Hallelujah. மை நன்றியோடு மை துதிக்கிறோம் பிதாவே, மை நன்றியோடு மை துதிக்கிறோம், மை நன்றியோடு மை துதிக்கிறோம். Hallelujah, hallelujah, hallelujah. ஓ ரஷகரந்தராரதரபதா கபரதரபதி கமோ ஓரியா கரந்தராரதரபதி ஷிக்கியாரதரபத கரந்தராரதரபதா ஓரியாரதரபதா கரந்தராரதரபதி ஷியாரதரபதி கரச்சரபலதரபதா ஓரியா கரந்தராரதரபதா கரந்தராரதரபதி ஷியோரதரபதி கபரதரபதா ஓரியா கரந்தராரதரபதி கரஷிக்கியாரதரா தி கரந்தராரதரபதா கபரதரபதோ யாரதரா தி கரந்தரா ஷிகரந்தராரதரபதி யாரதரபதி கரச்சரபலதரபதா. மை நன்றியோடு மை துதிக்கிறோம் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரஷகரந்தராரதரபதி கரந்தராரதரபத கரதரபதா. தேவன் மகிமைப்படுவீராக, தேவன் மகிமைப்படுவீராக. நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையே உமக்காக ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையே உமக்காக ஆண்டவரே, மகிமைப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பெருமை பாராட்ட எங்களிடத்திலே ஒன்றும் இல்லை ஆண்டவரே. உலகத்திலே வாழ்கிற வாழ்க்கையிலே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நாங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் என் ஆண்டவரே உமக்காக வாழ எங்களை நாங்கள் அர்ப்பணித்திருக்கிறோம். உம்முடைய வேத வசனங்களை பற்றிக்கொண்டு உமக்காக வாழ அர்ப்பணித்திருக்கிறோம். தேவரே, இந்த காலை நேரத்தில் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தில் இருக்கிற எங்கள் மேல் உம்முடைய விசேஷத்து ஒரு பலன் இறங்கி வருவதாக, ஒரு தேவனுடைய இரக்கம் இறங்கி வருவதாக, வானத்தின் பலகணிகள் எங்களுக்காக திறக்கப்படுவதாக உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்களின் கர்த்தாவே, எந்த எகிப்தின் அனுபவங்களும் இந்த புதிய மாதத்திலே வரக்கூடாதபடிக்கு தேவரீர் உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் அடையாளத்தை எங்கள் மேல் தேவன் வைப்பீராக. ஓரகவா தரபதா கரந்த ராஷிக்கு யோரு தரபதா ரபரத்தரார தரபதா கரந்த ராதி கரதரபதோ ரியா கரந்த ராரதரபதா ஷபரத்தரோரு தரபதி கரந்த ராரதரபதா உரியா கரந்த ராரதரபதா கரந்த ராரதரபதா ஷிக்கியார தரபதோ ஒரமரம் தராரதரபதா ஷிகரம் தராரதரபதா கபரத்தராரதரபதா உரியா ரதரபதி கபரம் தராரதரபதி ஷிக்கியார தரபதா கரம் தராரதரபதா ஓரியாரதரபதா கரம் தராரதரபதா ஷபரத்தரபலதரபதி கபரத்தராரதரபதா யகரம் தராரதரபதி ஷபயோரதரபலதரபதி கரம் தராரதரபலதரபதா கபரத்தரபதா லகரம் தராரதரபதி ஷபயோரதரபதி கரத்தராரதரபதா கபரத்தரபலதரபதி கபரம் தராஷிக்கியோரதரபதா. உம்மை துதிக்கிறோம் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உலகத்திலே நமக்கு யார் இல்லாமல் போனாலும் அவர் மட்டும் நமக்கு வேண்டும். Hallelujah. We need God in our life even though we do not have anybody else. நமக்கு நாம் விரும்புகிற எதுவும் எந்த ஜனங்களும் யாரும் நமக்கு இல்லாமல் போனாலும் கர்த்தரை மட்டும் நாம் இழந்து வாழ முடியாது. The people we desire have them, but we cannot live a life without God. ஜீவனை கொடுத்தவர் அவர், வாழ்க்கையை கொடுத்தவர் அவர். He gave us life, he gave us the goodness of life. ரட்சிப்பை கொடுத்தவர் அவர், நம்பிக்கையை கொடுத்தவர் அவர். He has given us the salvation, he has given us hope. வாக்குத்தத்தங்களை கொடுத்தவர் அவர், பரலோகத்திலே சேர்க்கிறவர் அவர். He has given us the promises and he is the one who is going to take us to heaven. ஒன்றை உம்மிடத்திலே கேட்கிறேன், தாவீது சொன்னபடி நாம் கேட்கலாம். Like David said, let's ask one thing from the Lord. உம்மோடு கூட நான் நடக்கணும் ஆண்டவரே. Lord, I want to walk with you. உம்மோடு கூட நான் நடக்கணும் ஆண்டவரே. I want to walk with you, God. வேற என்னத்தை உம்மிடத்திலே கேட்பேன்? What can I ask other than this? நீர் மாத்திரம் எனக்கு போதும். You are enough in my life. நீர் மாத்திரம் எனக்கு போதும். You are enough in my life, Lord. Hallelujah. நீர் மாத்திரம் எனக்கு போதும். You are enough in my life, சொல்லுங்க, Jesus. வாய்களை திறந்து சொல்லுங்க, நீர் மாத்திரம் எனக்கு போதும். Can we open our mouth and say that, Lord, you are enough in my life? பொன்னையும் விரும்பல, வெள்ளியையும் விரும்பல, பணத்தையும் விரும்பல, சுகத்தையும் விரும்பல, எதையும் நான் விரும்பல, உம்மை மட்டும் விரும்புகிறேன். I don't desire gold, silver, comfort or any other thing. I want you, I desire you in my life. Hallelujah. எல்லாரும் கண்களை மூடி சொல்லலாமா? நீர் மாத்திரம் போதும் எனக்கு, என் வாழ்க்கையிலே நீர் மாத்திரம் போதும். Shall we just close our eyes and say, God, you are enough in my life? Hallelujah. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இன்னொரு சொல்லுங்க, நீர் மாத்திரம் போதும்,
நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இன்னொரு வசை சொல்லலாம், நீர் மாத்திரம் போதும். ஹல்லேலூயா. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ஈரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், உம் தாழும்புகளால் சுகமானோம். யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும். சொல்லுங்க பாப்போம். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும். ஹல்லேலூயா. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ரோஷகரதர போதும், நீர் மாத்திரம் போதும். ரோஷபக்கரதரபா. ஆமென். ரோஷகரதரபோ. நீர் மாத்திரம் போதும். ரிஷிகியால திரபதா. உரியக்கரம் திரோதரபதியோ சிகரம் திரா எனக்கு. நீர் மாத்திரம் போதும். மரதரபதோ கவஷகத்தரபதா. உரியகரம் திராரதரபதோ சிபரத்திரபதியாக்கரம் திராரதரபதியோ. இயேசுவே நீரே என் ஆத்மநேசர், என்னில் எவ்வளவாய் அன்பு கூர்ந்தீர். என்னையே மீட்க உம்மையே தந்தீர், உம் அன்பிற்கு அளவே. என் வாழ்நாள் முழுவதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். என் வாழ்நாள் முழுவதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ரஷிக்க திரும்பி நீர் மாத்திரம் போதும். ஹல்லேலூயா. நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்மநேசர், என்னில் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர். சொல்லுங்க. இயேசுவே நீரே என் ஆத்மநேசர், என்னில் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர். என்னையே மீட்க உம்மையே தந்தீர், ஓம் அன்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுவதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றே போதும். என் வாழ்நாள் முழுவதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ரோஷிகரதரபுதோ. ஹல்லேலூயா. மாத்திரம் போதும்,
நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இன்னொரு விசை, நீர் மாத்திரம் போதும். நிமா கரதடபதோ ஷியாரதடபோ போதும். ஹalleluya. நீர் மாத்திரம் போதும். ரிமரதடபதா நீர் மாத்திரம் போதும் போதும் எனக்கு. నీ మాత్రం చాలు, మీరు మాత్రం చాలు, మీరు మాత్రం చాలు నాకు. నీ మాత్రం చాలు, నీ మాత్రం చాలు, నీ మాత్రం చాలు నాకు. చొలగవా పోయి. నీ మాత్రాలు. Everybody together. మాత్రం చాలు, నీ మాత్రం చాలు నాకు. రకరబో. నీ మాత్రం చాలు, నీ మాత్రం చాలు, నీ మాత్రం చాలు. నీ మాత్రం చాలు. రిమరదడబదా కబరదడబదా ఉరియ కరందరో శిఖయ కరతడబరదడబదా కబరదడబదా కబరదడబదో. నీ మాత్రం చాలు. హల్లెలూయా. ఆమేన్. శిఖయ కరందడబరదడబదా కబోషియరదడబదా కబ. హద్దులేని ప్రేమతో హత్తుకొనును, ఎంచలేని మేలులతో నింపును. హద్దులేని ప్రేమతో హత్తుకొనును, ఎంచలేని మేలులతో నింపును. నిష్కళంక ప్రియుడు మహిమా ప్రభువు, ప్రేమతో నీ పాదం పట్టుకొందును. నిష్కళంక ప్రియుడు మహిమా ప్రభువు, ప్రేమతో నీ పాదం పట్టుకొందును. ఆశ్రయుడా నీ దాసుడను, ఆర్భాటముతో ప్రహర్షింతును. యెహోవా చేసిన మేలులను నిత్యానిత్యం నే తలంచెదను. ఆశ్రయుడా నీ దాసుడను, ఆర్భాటముతో హర్షింతును. యెహోవా చేసిన మేలులను నిత్యానిత్యం నే తెదను. నీ కార్యం ఔన్నత్యములు ప్రభువా. శుద్ధుడా మీ కార్యములు ఆశ్చర్యములు, నిత్యుడా మీ న్యాయము ఎల్లప్పుడూ. భక్తుని గొప్పయింపు భాగ్యము ఇదే. హల్లెలూయా. ఓర కమశకరం దిరారదరబదా కమరష్యార. ఆమేన్. యెహోవా కార్యములు ఔన్నత్యములు, శుద్ధుడా మీ కార్యములు ఆశ్చర్యములు. యెహోవా కార్యములు ఔన్నత్యములు, శుద్ధుడా మీ కార్యములు ఆశ్చర్యములు. నిత్యుడా మీ న్యాయము ఎల్లప్పుడుండు, భక్తుని గొప్పయింప భాగ్యమిదే. నిత్యుడా మీ న్యాయము ఎల్లప్పుడుండు, భక్తుని గొప్పయింప భాగ్యమిదే. ఆశ్రయుడా నీ దాసుడను, ఆర్భాటముతో ప్రహర్షింతును. యెహోవా చేసిన మేలులను నిత్యానిత్యం నే తలంచెదను. ఆశ్రయుడా నీ దాసుడను, ఆర్భాటముతో ప్రహర్షింతును. యెహోవా చేసిన మేలులను నిత్యానిత్యం నే తలంచెదను.
నిత్యము బోధించి నన్ను నడిపించుము, నీ దృష్టి ఉంచి ఆలోచన చెప్పుము. నిత్యము బోధించి నన్ను నడిపించుము, నీ దృష్టి ఉంచి ఆలోచన చెప్పుము. నీ నడచు మార్గము చూపించు నాకు, నమ్మి వచ్చి తిని కృప చూపుము. నడచు మార్గము చూపించు నాకు, నమ్మి వచ్చి తిని కృప చూపుము. ఆశ్రయుడా నీ దాసుడను, ఆర్భాటముతో ప్రహర్షింతును. యెహోవా చేసిన మేలులను నిత్యానిత్యం నే తలంచెదను. ఆశ్రయుడా నీ దాసుడను, ఆర్భాటముతో ప్రహర్షింతును. యెహోవా చేసిన మేలులను నిత్యానిత్యం నే తలంచెదను. నిత్యానిత్యం నే తలంచెదను. Hallelujah. I want to spend another couple of minutes. எல்லாரும் வாய்களை திறந்து கண்களை மூடி கொஞ்ச நேரம் அடுத்த சில நொடிகள் எல்லாரும் நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, ஆண்டவர் தம்முடைய கிருபையை இந்த ஜூன் மாதத்திற்காக அளவில்லாமல் நம்மேல் பொழியும்படி எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிங்க பாப்போம். Shall we all close our eyes and ask God to bless us? Everybody just close our eyes and just ask Him. Hallelujah. அவருடைய கிருபை நம்மேலும், நம் சூழ்நிலைகள் மேலும், நம்முடைய தேவைகள் மேலும், நம்முடைய பிள்ளைகள் மேலும், நம்முடைய படிப்புகளின் மேலும், நம்முடைய வருங்காலத்தின் மேலும் ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய கிருபை வெளிப்பட எல்லாரும் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஜெபிங்க பாப்போம். Let His grace be evident on our life, on our children's life, on the every work that we do, and everything that we do, let it be blessed by God. ஆண்டவரே ரக்கமத்தி அக்கரம் தராரதரபதா கமோஷியாத்ரா தரபரம் தராரதரபதி கமரதரபதா கரம் தராஷிகி ஒரு தராதிக்கமோ. இந்த காலை நேரத்தில் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருமனப்பட்டவர்களாய் எங்கெங்க இருக்கிறார்களோ ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் ஒரு மக்காஷிகரா தராரதரபதி கமரம் தராரதரபதி கமரதரபதரபதா. ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த கிருபைக்காக அவர்கள் கேட்கும் பொழுது அந்த கிருபை அவர்கள் மேல் தேவன் பொழிய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். Jesus, let your grace be evident upon our lives, Lord. கேட்கிற எவருக்கும், கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை தாங்க. Whoever is asking for your grace, I pray that you will shower your grace upon them, Lord. ஆண்டவரே இந்த காலை நேரம் உம்மோடு கூட செலவழிக்கிற இந்த நேரம் வீணாய் போகாது. The time that we spend in your presence will never go in vain. இந்த காலை நேரம் கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரும் உம்மை நோக்கி ஆண்டவரே கதறுகிற ஒவ்வொருவருக்கும் இந்த காலை நேரத்தின் முதல் இந்த மாதம் முழுமையாய் ஒரு பெரிய நன்மையாக ஆசீர்வாதமாய் இருக்க போகிறதற்காக உமக்கு நன்றி. We thank you, God, from this day, from this time onwards, the entire month is going to be a blessed month for your children. உமக்கே நன்றி, உமக்கே துதிகளை செலுத்துகிறோம். We give you all the praise and we give you all the thanks, Lord. ஆண்டவரே சரீரத்தின் ஆரோக்கியத்திற்காக உம்முடைய கிருபை தருவீராக. Give us your grace for a good health. கடந்த மாதங்களின் கர்த்தாவே வேதனைகள் வலிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தோடு மறைந்து போவதாக. Let the past weaknesses and sicknesses disappear this very morning. ஆண்டவரே வேதனைகளும் போராட்டங்களின் வழியாய் கடந்து வந்த உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆதரவையும் ஒரு தேவ தொடுதலையும் விரும்புகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த காலை நேரத்தில் அந்த தேவ தொடுதலை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் அனுபவிப்பார்களாக. People who are with problems and depressed and discouraged, Lord, we pray that they will experience your power and your presence this morning. குடும்பத்தின் சூழ்நிலைகள் எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. Let the situations of the family change this morning. விரும்புகிறதற்கும் மேலான அதிசயங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு நடக்கட்டும். Lord, more than they can imagine and desire, Lord, I pray that many miracles will take place. தடை சுவர்கள் எல்லாம் உடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. Let all the hindrances be broken down. தேவன் படைத்ததான படைப்புகள் எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக சகல நன்மைகளை செய்யட்டும். Let all the creation that you created for your children, Lord, be good for your children. Hallelujah. ஒரு நன்மையும் தடைபடாது என்று வேதம் சொல்லுகிறபடி தேவ பிள்ளைகள் விரும்புகிறதான ஆவிக்குரிய நன்மைகள் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம், பொருளாதார நன்மைகள், எப்படி ஆரோக்கியத்தின் நன்மைகள், என்ன விதமான நன்மைகளை எதிர்பார்க்கிறார்களோ அத்தனையும் இந்த காலை நேரத்தில் ஜெபத்தின் வழியாய் தேவனுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்வாராக. As the Bible says, no good thing will be withheld from those who seek the Lord. We pray that, Lord, every good thing will come to your children at the right time. பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு வல்லமை இந்த காலை நேரத்தில் ஒவ்வொரு மேலும் இறங்கி வருவதாக. Let the power of the Holy Spirit come upon everyone who is watching. ஆவியானவரே, இந்த காலை நேரத்தில் உம்மை நோக்கி கதறி கொண்டிருக்கிறதான ஜெபத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஒரு தேவனுடைய ஒரு புதிய வல்லமை இந்த காலை நேரத்தில் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. Everyone who is seated in your presence, who is crying out from your presence, I pray that your power will come and touch them, Lord. அவர்கள் இருக்கும் இடங்களிலே இருக்கிற சகல விதமான அந்தகாரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறட்டும் என்று கட்டளையிடுகிறேன். In the name of Jesus, I rebuke every powers of darkness in their places, in their homes of residence, in Jesus' name. மகிமை மகிமை உமக்கே, 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 மகிமை. சகல விதமான கர்த்தாவே கட்டுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் அறுந்து விழட்டும் கர்த்தாவே. Let every bondages be broken in the name of Jesus. சிந்தையில் இருக்கிற கட்டுகள் அறுந்து விழட்டும் இயேசுவின் நாமத்தினால். Bondage in the mind, let it be broken in Jesus' name. அடோ ரக்கமர அத்வனமதாக்கர ஷிகரத்தராரதர மதிகரந்தராரதரவதா உருமரந்தர பரதர மதிகரந்தராரதரவதா கபருதர மதிஷபியா ஓயா கரந்தராரதரவதாக்கரதரபா. கர்த்தருடைய மகிமையின் ஒளி உம்முடைய பிள்ளைகள் மேல் இந்த காலை நேரத்தில் உதிக்கட்டும் ஆண்டவரே. Let the glory of your sunshine, Lord, shine upon your children, O Master. உரமக்கரதரபதாக்கபரதரபோ. இருள் மறைந்தது உம்முடைய பிள்ளைகளுக்காக பகல் துவங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. Let the darkness end and let the dawn begin in Jesus' name. எல்லா கவலைகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. Every kind of evil, let it be gone in Jesus' name. எல்லா சோர்வுகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. Every discouragement, let it leave your children. எல்லா சந்தேகங்கள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. Let every doubt be cast out. ஆச்சரியமானது உம்முடைய பிள்ளைகளுக்கு செய்வீராக. All surprising things, let it come to your children. கர்த்தருடைய சமூகத்திலே இருந்து கர்த்தரோடு கூட நடக்கிற ஒரு அற்புதமான அனுபவத்தை இந்த மாதத்தில் தேவன் கொடுப்பீராக. Give them a walk with you, and Lord, let them experience a special presence of you in their lives. உமக்கே மகிமை உண்டாகட்டும். Let your name be glorified. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name, ஆமென். ஆமென். காலை நேரத்திலே ரெண்டு வார்த்தைகளை உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். This morning I want to point to you two verses. உங்களுடைய வேதத்தை சங்கீதம் 9வது அதிகாரம் 9வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் நீங்கள் கவனிக்கும்படி நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். Psalms chapter 9 verse 9 and 10. இந்த ரெண்டு வசனங்கள் தேவன் தம்முடைய பிள்ளைகள் மேல் அவர் வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்துகிற வசனங்களாயிருக்கிறது. These two verses indicate God's love for his children. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். The Lord is a stronghold for the oppressed. நெருக்கப்படுகிற காலங்களிலே அவரே தஞ்சமானவர். A stronghold in times of trouble. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை. And though, Lord, you will never forsake those who seek you. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். And those who know your name put their trust in you. ஹல்லேலூயா. அவரே நமக்கு அடைக்கலமானவர். He is our strong refuge. அவரே நமக்கு தஞ்சமானவர். He is our fortress. அவர் கைவிடாத தேவன். He is a God who will never forsake us. ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை அறிந்தவர்களை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் அவரையே நம்பியிருப்பார்கள். And those who know his name, they will never be put to shame, and those who know his name will always trust in him. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் இந்த மாதத்திலே நல்ல ஒரு தைரியத்தோடு துவங்குங்க. இந்த ஜூன் மாதத்தை துவங்க ஒரு பெரிய தேவைகள் உங்களுக்கு முன்பதாக இருக்கும். என்ன செய்வோம் என்று நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் என்ன ஒரு பெரிய தேவைகள் இருந்தாலும், நீங்கள் செய்ய நினைக்கிற காரியங்கள் எவ்வளவு ஒரு பெரிய காரியங்களாக இருந்தாலும், வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறதுனாலே தைரியமாய் முன் செல்லுங்க. Start this month with the presence of God. Maybe there may be a lot of needs before you, big needs before you. You may be wondering what you're going to do, but you start with the presence of God, and God is going to lead you. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர்.
The Lord is a stronghold for the oppressed. ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்தின் நிமித்தம், கர்த்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தின் நிமித்தம், கர்த்தருக்குள்ளாக இருக்கிற இந்த பரிசுத்தத்தின் நிமித்தம், நீதியின் நிமித்தம் நீங்கள் சிறுமைப்படுகிறீர்களோ, கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமானவர். Because you have placed your trust in God, because your hope is in God, are you being oppressed? Do not worry, God is on your side. நெருக்கப்படுகிற காலங்களிலே அவரே தஞ்சமானவர். He is a stronghold in times of your trouble. இந்த காலங்களிலே மனிதன் எதிர்பாராத நெருக்கங்களும், மனிதன் எதிர்பார்க்காத சிறுமை படுத்தப்படுகிறதான சூழ்நிலைகளும் முக்கியமாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு வந்து கொண்டிருக்கிறது. During these times, no unexpected oppression and trouble the children of God are facing. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காலங்களிலே கர்த்தர் நமக்கு வாக்களிக்கிறார், நானே உனக்கு அடைக்கலம். And during these times, God is giving us a promise, I am going to be your stronghold. நானே உனக்கு தஞ்சம். I am going to be your refuge. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தங்களை பெற்றுக் கொண்டிருக்கிற நாம், சங்கீதக்காரன் இந்த இடத்துல வசனங்களில் சொல்லுகிறபடி இந்த ஒரு அடைக்கலம் என்னும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் தஞ்சம் என்று கொடுக்கிறதான இந்த வாக்குத்தத்தத்தையும் வாழ்க்கையிலே அனுபவிக்க வேண்டும் என்றால் நாம் அவரை தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். If we have to experience this kind of protection of God, this kind of stronghold protection of God, we need to always trust in Him and run to Him. தேடுகிற அனுபவம் ஒரு நல்ல அனுபவம். Seeking Him is a great way of life. ஹல்லேலூயா. தேடுகிறது நாம் உண்மையாய் முழுமனதாய் அவரை தேடுவோமானால் அதிகமானதை அவரை குறித்து அறிந்து கொள்வோம். When we seek Him more, we come to know Him better. ஒரு புதையலை தேடுகிறபடி நாம் அவரை தேட வேண்டும். We have to seek Him just like we seek a treasure. ஹல்லேலூயா. ஒரு பொன்னையோ வெள்ளியோ நாம் தேடுகிறபடி அவரை தேட வேண்டும். Just like you seek silver and gold, we need to seek Him. இப்படிப்பட்ட எல்லாவற்றை காட்டிலும் அவர் உன்னதமானவராய் இருக்கிறார். He is more precious than silver or gold. அவர் நம்பத்தக்கவராய் இருக்கிறார். He is the most trustworthy person. ஹல்லேலூயா. அவரை தேடும் பொழுது நாம் அவரை கண்டடைவோம். When we seek Him, we will find Him. அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்து கர்த்தர் வேதத்திலே சொல்லி இருக்கிற வசனமும் கூட. That this is what the word of God has also promised us. ஹல்லேலூயா. அவரை குறித்து நமக்கு தெரியும். We know about Him. அவரை குறித்து, அவருடைய வாக்குத்தத்தங்களை குறித்து, அவருடைய பரிசுத்தத்தை குறித்து, அவர் மனிதனை துவங்கினதை குறித்து, அவர் முடிக்கிறதை குறித்து, அவருடைய கிரியைகள் எல்லாவற்றையும் நாம் அறிந்து தெரிந்து வைத்திருக்கிறோம். We know about Him. We know about the promises of God. We know how God created man. We know how He is going to bring an end to everything that He created. இவைகளை காட்டிலும் இன்னும் ஒரு புதிய அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள அவரை தேட வேண்டும். We need to seek Him more and more so that we get a more better experience about who He is. இன்னும் அவரோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு ஆழத்தின் அனுபவத்திற்கு நாம் இறங்க வேண்டும். We need to get into touch with Him in such a way that we have a deep experience with Him. வேதம் சொல்லுகிறது ஆழங்களிலே அதிசயங்கள் உண்டு. There is great surprises in the depth. அது அவ்வளவு லேசானது அல்ல. It's not easy task. முயற்சி எடுத்து அதிகமாய் நாம் அவரை தேடும் பொழுது அவரை கண்டுகொள்வோம். When we keep trying and time and again when we seek Him, definitely we will receive Him. அவரை தேட நாம் முயற்சி எடுக்கும் பொழுது பல தடைகள் நமக்கு வரும். As we try to seek God, there may be a lot of obstacles. பல challenges நமக்கு வரும். We may face a lot of challenges. இவைகள் எல்லாவற்றையும் தாண்டி ஒரு புதையலை தேடுகிறபடி முழு முயற்சியை எடுத்து இன்னும் அவரை தேட 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 வேதம் சொல்லுகிறது, சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவர் நம்மை கைவிட மாட்டார். In spite of all the hindrances, when you persevere and when you seek after Him, the Bible says, the psalmist says that He will never leave you. You can put His trust on Him. அவரை தேடும் பொழுது நாம் அவரை அறிந்து கொள்கிறோம். When we seek Him, we will know more about Him. ஹல்லேலூயா. அறிவு என்று சொல்லுகிறது இதுவரைக்கும் நான் பெற்றுக்கொண்ட அறிவு அல்ல. When I say knowledge of God, it's not the knowledge that so far I have received. இன்னும் ஒரு புதிய அறிவு. It's a new knowledge. ஹல்லேலூயா. தேவனோடு கூட வாழ்கிறவர்கள் எவ்வளவு காலங்கள் செலவழித்தாலும் அவரை இன்னும் முழுமையாய் புரிந்து கொள்ள முடியாது. People who know about God, even though they spend a lot of time with Him, we cannot know more about Him enough. அவரை குறித்த ரகசியங்கள் ஒரு பெரிய கடலை போல இருக்கிறது. The knowledge of God is like a sea or ocean. அந்த கடலுக்குள்ளாக குதித்து அதில் இருக்கிற அதிசயங்களை
காண வாழ்நாளெல்லாம் செலவழித்தாலும் போதாது. Even if you jump into an ocean of knowing God and listening to Him, it's not enough for a lifetime. வேதத்தில் இருக்கிறதான எல்லா பக்தர்கள், இதோ காலம் சென்றதான எத்தனையோ தேவ பிள்ளைகள் எல்லோரும் அவரவர்கள் தங்கள் தங்கள் அனுபவங்களை எழுதி வைத்தார்கள். ஆனாலும் அவர்கள் அனுபவித்தவைகளும் கூட போதாது. இன்னும் ஜனங்கள் புதியவைகளை தேவனிலே அறிந்து கொள்கிறார்கள். புதிய ஞானம், ஒரு புதிய அனுபவம், இப்படிப்பட்ட பல விஷயங்கள் உண்டு. அந்த கடலுக்குள்ளாக நாம் சென்று அதில் இருக்கிறதான தேவனுடைய அந்த அறிவை முழுமையாய் அனுபவிக்கும் பொழுது, தேவனுடைய அதிசயங்களை கண்டடையும் பொழுது, அல்லேலூயா, அவர் மேல் இன்னும் அதிகமாய் நம்பிக்கை வைக்க இது நமக்கு உதவியாயிருக்கும். So many devout people from the past times, they have been seeking God, they have the knowledge of God, and they have written so many things about God, but that's not enough. We need to seek Him more and get to the knowledge of knowing Him more better. Hallelujah. தேவன் தாமே நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதத்திலே ஒரு பெரிய அதிசயமான காரியங்களை செய்வாராக. May God do something surprising in this month for அவரை us. அறிந்திருக்கிற மனிதனை அவர் கைவிட மாட்டார். Those who know Him, He will never forsake அவருடைய them. ஜெபங்களை அவர் கேட்கிறார். He listens to their prayers. அவன் இருக்கும் இடத்திற்கு அவர் வருகிறார். He comes to the place where they dwell. அவனுடைய சகலவிதமான நுகத்தடிகளிலிருந்து அவனை விடுவிக்கிறார். He protects and safeguards them from all their troubles. எந்த மனிதன் அவருடைய நாமத்தை அறிந்து கொள்ள, அவரை அறிந்து கொள்ள துடிக்கிறானோ அந்த மனிதன் ஜீவனை கண்டு கொள்கிறார். Any man who desires to know more about Him and have more knowledge about God, he receives life. இந்த வசனங்களை விசுவாசத்தோடு நாம் ஏற்றுக்கொள்ள போகிறோம். With faith we are going to receive these words. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். The Lord is a stronghold for the oppressed. நெருக்கப்படுகிற காலங்களிலே அவரே தஞ்சமானவர். In times of trouble He is a stronghold. கர்த்தரே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை. Lord, you have never forsaken those who seek you. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். And that's the reason people who know your name put their trust in you. உலகத்திலே என்ன பயங்கரமான காலங்கள் நாட்களும் நேரிட்டாலும், In the world, no matter what terrible days may come, புதிதான அதிர்ச்சியின் சங்கதிகளை, விஷயங்களை நாம் கேட்டாலும், new sudden terrors may come and we may hear about them. இவைகளெல்லாம் கேட்டாலும் சங்கீதக்காரனை போல சொல்லுவோம், நான் அசைக்கப்படுவது இல்லை. Even though we hear such things, just like the psalmist, we can say, I will never be shaken. கடல் கொந்தளித்தாலும், மலைகள் அந்த கடலிலே மூழ்கி போனாலும் நான் அசைக்கப்படுவது இல்லை. Even if the seas roar and even if the mountains fall into the sea, I will never be shaken. துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் நான் அசைக்கப்படுகிறது இல்லை. Even though I receive bad news, I will never be shaken. கர்த்தரை நான் அறிந்திருக்கிறேன். I know God. அவர் இன்னார் என்று எனக்கு தெரியும். I know who He is in my life. அவர் என்னை கைவிடுவது இல்லை. Definitely He will never forsake me. சிங்கத்தின் கெபியிலே தானியேலை காப்பாற்றினவர், The Lord who protected Daniel in the den of lions, உலகத்தின் சிங்கங்களிலிருந்து கர்த்தர் உன்னையும் என்னையும் காப்பாற்ற வல்லவராயிருக்கிறார். He will protect us from the lions of this world. அக்கினி சூளையிலிருந்து சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோவை காப்பாற்றின தேவன், The Lord who protected Shadrach, Meshach and Abednego from the furnace of fire, உன்னையும் என்னையும் காப்பாற்ற வல்லவராயிருக்கிறார். He will definitely protect you and me. பலவிதமான சிறைச்சாலைகளிலே பலவிதமான உபத்திரவங்கள் வழியாய் கடந்து போனதான அப்போஸ்தலரை காப்பாற்றினதான தேவன், The Lord who protected the apostles when they went through trials and persecutions, உன்னையும் என்னையும் காப்பாற்ற வல்லவராயிருக்கிறார். definitely He will protect you and me. எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் அவர் நம்மை காப்பாற்றுகிறார். அவருடைய சித்தத்தை நம்மை கொண்டு நிறைவேற்றிக் கொள்கிறார். Whatever might be the situation, definitely He will protect us and through Him we can overcome. ஹல்லேலூயா. நம்முடைய ஒரு தீர்மானம், நான் வாழ்ந்தால் இயேசுவுக்காக, மரித்தால் இயேசுவுக்காக என்கிற தீர்மானத்தோடு நாம் வாழ வேண்டும். We must have a determination saying, if I live, I live for Christ. If I die, I die for Christ. இந்த சிந்தையோடு நாம் இருப்போமானால் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டோம். If we have such a desire and thought, definitely we will not be worried about anything. ஹல்லேலூயா. பழைய பாடல் நமக்கு சொல்லுகிறபடி, என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேச மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை, அகல ஆழ உயரமாய்
எவ்வளவு அன்பு கூர்ந்தான். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. என்ன வந்தாலும் அவர் நம்பப்படத்தக்கவர். No matter what we face, He is a God who is trustworthy. We can depend on Him. நம்மை கைவிட மாட்டார். He will never forsake us. ஹல்லேலூயா. நானோ வாழ்வது இயேசுவுக்காக. I will live for Jesus. இந்த சிந்தையோடு வாழும் பொழுது இந்த மாதத்திலே தேவன் உங்களை பயன்படுத்தி அவரை மகிமைப்படுத்திக் கொள்ள போகிறார். When you live with such a thought, definitely God is going to use you and He is going to be manifested in your உங்களுக்கு life. இருக்கிறவரை, உங்களிலே இருக்கிற எல்லாவற்றையும் அவர் பயன்படுத்த விட்டு கொடுங்கள். Leave everything in the hands of God, your life and everything that you have in the hands of God, so that He may use them. நீங்களும் உங்களுக்கு உள்ள யாவற்றையும் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. You and your life, just give it into the hands of Christ. ஹல்லேலூயா. எதுவும் உங்களை தடைப்படுத்தாதபடிக்கு ஜாக்கிரதையாயிருங்கள். Never allow any hindrances to come in your life. கர்த்தர் அற்புதமாய் உங்களை நடத்துவார். Definitely God will take care of you and He will surprise you. ஒரு நல்ல அற்புதமான மாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. May God give you a miraculous month. கண்களை மூடி நாம் ஜெபித்துக் கொள்ளலாம். Let's close our eyes and pray. அருமையான ஆண்டவரே, Loving Heavenly Father, இந்த இன்னொரு மாதத்தை காணும்படி எங்களுக்கு நீர் பாராட்டினது கிருபைக்காக ஸ்தோத்திரம். thank you Lord for giving us yet another month. ஆண்டவரே, நீர் நீதியையும் நியாயத்தையும் நிறைவேற்றுகிறவர். You are the one who fulfill righteousness and justice. உம்முடைய அதிசயங்கள் ஆயிரம் ஆயிரம். And your wonders are thousands and thousands. இதை நினைக்கும் பொழுது நாங்கள் மகிழ்கிறோம், களி கூறுகிறோம். As we think about this, we are really filled with gladness. மக்க சூத்திரம். சூழ்நிலைகள் உலகத்தில் எதுவாய் இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய அடைக்கலத்திலே நாங்கள் இருக்கிறோம். No matter what is the situation of the world, we are under the fortress of God. இந்த காலை நேரத்திலே சிறுமைப்பட்டவர்கள் யாராய் இருந்தாலும் எங்களை காண்கிறவர்கள் ஆண்டவரே மக்க சூத்திரம், அவர்களுக்கு இந்த வார்த்தை வரட்டும். கர்த்தர் சொல்லுகிறேன், நானே உனக்கு அடைக்கலமாய் இருக்கிறேன். Lord, those who are oppressed this morning, we especially pray for them. Let your word be instilled in their life. நெருக்கப்படுகிறவர்கள் யாராய் இருந்தாலும் ஆண்டவரே இந்த காலை நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, நானே உனக்கு தஞ்சம் என்று தேவன் சொல்லுகிறேன். Those who are in trouble, Lord, your word comes forth for them. You said you are a stronghold for them. மக்க சூத்திரம். ஒருவேளை இந்த காலத்தில் எல்லாம் சுகமாய் நன்மையாய் இருந்தாலும் போற காலங்களிலே எதிர்பாராத ஆண்டவரே சூழ்நிலைகள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் பொழுது கர்த்தாவே, அந்த நேரங்களிலும் கூட கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நினைத்து அவருடைய அடைக்கலத்திலே ஓட நம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டும். Even though situations are fine today, but Lord, tomorrow and the upcoming days, we do not know how our situation will be. But whatever it is, I pray that you will strengthen your people in times of trouble. ஆண்டவரே மக்க சூத்திரம். எங்கள் உள்ளளவும் உம்மை தேட எங்களுக்கு உதவி செய்யும். As long as we live, help us to seek you. எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் என எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் நாங்கள் கர்த்தாவே பயன்படுத்தி உம்மை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். Help us to use our body, mind and spirit, and Lord, help us to know you more. உம்மையே நம்பி இருப்போம். We will trust in you. கர்த்தர் எங்களை கைவிட மாட்டேன். You will never forsake இந்த us. மாதத்தை துவங்குகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு என் ஆண்டவரே ஒரு நாங்கள் இதுவரைக்கும் பெற்றுக்கொள்ளாத ஒரு புதிய கிருபை நம்முடைய பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் தாங்க. Lord, give a special grace of yours to every child who is watching this. இந்த மாதத்தில் என்ன நடக்குமோ என்று ஆண்டவரே மக்க சூத்திரம் பயத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்களுக்கு ஆண்டவரே கர்த்தருடைய அச்சாரத்தையும் கிருபையும் அவர்கள் மேல் போடுங்க கர்த்தாவே.
Those who are, Lord, expecting what is going to happen throughout this month, who are in fearsome situation, I pray that you will put the seal of your blood upon them, and Lord, you will shower your grace upon their lives. படிப்பை குறித்து வருத்தப்படுகிறவர்கள், எக்ஸாம்ஸ் போஸ்ட்போன் ஆகி இதோ இது இன்னும் அவர் சரியா ப்ரிப்பேர் ஆகாம என்ன நடக்குமோ என்று பயந்து தவிக்கிறதான ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அல்லது பெற்றோர்களுக்கும் தேவன் ஒரு ஆறுதலின் கர்த்தாவின் கிருபையை, தேவனுடைய நம்பிக்கையின் ஒரு கிருபை உம்முடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. Students who are afraid of their exams and Lord wondering how they are going to face their exams, what is going to happen to their future, and their parents who are suffering, we pray that your grace will be evident for them. கர்த்தருடைய பலத்தை சார்ந்து கொண்டு தைரியத்தோடு இந்த சூழ்நிலைகள் எல்லாம் விசுவாசத்தை வெளிப்படுத்தி முன்பதாக போகட்டும். ஆண்டவரே, பயத்தின் ஆவிகளை எடுத்து போட்டு கர்த்தரை சார்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். அந்த உறுதியாய் நம்முடைய பிள்ளைகள் முன் சென்று ஆண்டவரே வெற்றியாய் வரட்டும் ராஜா. Let them depend upon the strength of God, and let them go ahead knowing that you are the stronghold for them. And Lord, I pray that they will come out victoriously in every situation. வேலைகளை குறித்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே வேலைகளை இழந்து போவோமோ, என்ன செய்வோம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு புதிய வாசல் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படுவதாக. Those who are worried about their jobs and losing their jobs, Lord, we pray that new ways will open forward for them in the name of Jesus. மக்கு சூத்திரம் ஆண்டவரே. முக்கியமாக ஐடி கம்பெனிகளிலே வேலை செய்கிறவர்கள் யாரா இருந்தாலும் ஆண்டவரே, அவர்களுடைய வேலைகளை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் யாரா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, உலகமும் அது நிறைவும் உம்முடையது கொடுக்கிறவர் நீராய் இருக்கிறதினாலே உலகம் ஒரு வாசலை அடைத்தால் கர்த்தர் பல வழிகளை திறக்க வல்லவராய் இருக்கிறீர் என்கிற விசுவாசத்தை வெளிப்படுத்தி எதிர்பார்க்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய நம்பிக்கை வீண் போகாது. Lord, we especially pray for those who are in the IT sector, and Lord, those who are on the verge of losing their jobs. I pray, Lord Jesus, just as your word says, the earth and the fullness thereof is yours. I pray that new doors will be open, new opportunities will open, and Lord, you will lead your children miraculously. தொழிலை செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. இதுவரைக்கும் லாஸை அனுபவித்து ஆண்டவரே, எல்லா இடங்களிலே வாசல்கள் அடைக்கப்பட்டு என்னென்ன நிலைமை இப்படி இருக்கிறதே என்று சஞ்சலத்தோடு வருத்தத்தோடு அந்த காலை நேரத்தில் பார்த்து கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு புதிய விதத்திலே அவர்களுடைய தொழில் துவங்கும்படி இயேசுவின் நாமத்தினாலே புதிய வாசல்கள் திறக்கட்டும். ஒரு தேவ கிருபை இந்த காலை நேரத்திலே அவர்கள் மேல் இறங்கி வரட்டும் ராஜா. Lord, we especially pray for all the people who are into businesses. Lord, they may be suffering without profit. Lord, we speak your blessing upon them, and we pray that new ways and new doors will open for their businesses. மற்ற ஜனங்களுடைய வன் கண்களும் மற்ற ஜனங்களுடைய எரிச்சலின் ஆவிகளும் இவர்களுக்கு தடையாய் நிற்க கூடாதபடிக்கு இயேசுவின் நாமத்தினாலே தடை செய்கிற ஆவிகளை இவர்களை தேவ பிள்ளைகளை விட்டு விலக என்று சொல்லி கட்டளையிடுகிறேன். Every spirit of jealousy and every evil eye, let it be away from God's children. தேவ ஒரு புதிய ஞானம் கர்த்தருடைய பிள்ளைகள் மேல் இறங்கி வருவதாக. Let the knowledge of God's grace be evident upon their lives. வழிகளே இல்லை என்று அல்ல, இவர்களுக்காக ஒரு வழியை கர்த்தர் திறக்க வேண்டும் என ஜெபிக்கிறேன். It doesn't seem where there is no way. Lord, we pray that there will be a way created by you. வாழ்க்கையிலே நஷ்டங்களை அனுபவித்ததற்கு பதிலாய் இரட்டத்தனியான நன்மையுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள இந்த மாதம் அவர்களுக்கு ஒரு அதிசயத்தின் மாதமாய் மாற்றி தருவீராக. For all their losses that they faced in their life, we pray that double portion of your blessings will rest upon them in this month. திருமணங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறதான குடும்பங்களுக்கும் வாலிப பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். We pray for all those who are worried about their marriages and their families. ஆண்டவரே, தடைப்பட்ட எல்லா திருமணங்கள் ஆண்டவரே நடக்கும்படி நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால் ஒரு புதிய அதிசயம் இந்த காலை நேரத்திலே உம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்வார்களாக. Every marriage that was hindered, Lord, let them receive a miracle from you and let it take place at the right time. அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படட்டும். Let every closed door be open in Jesus name. கர்த்தருடைய சமூகம் முன்னே செல்லுகிறதினாலே அவர்கள் நினைத்ததை காட்டிலும் அதிசயமாய் ஆண்டவரே தடைப்பட்ட திருமணங்கள் அந்த நேரத்திலே அழகாய் நடக்கட்டும்.
இயேசுவின் நாமத்தினாலே. Because your presence is moving forward ahead of them, I pray that Lord they will experience miracles throughout this month. புதிதாக திருமணமானதான கர்த்தருடைய பிள்ளைகள் மேல் ஆண்டவரே ஒரு தெய்வீக கிருபை இறங்கி வரட்டும். இரண்டு பேரும் கணவனும் மனைவியாய் இணைந்து கர்த்தருக்காக ஆண்டவரே நீதியாய் வாழட்டும், நீதியை நிறைவேற்றட்டும். ஆண்டவரே கர்த்தருடைய முகத்தில் ஒரு சந்தோஷத்தை கொண்டு வருகிற ஒரு வாழ்க்கையை வாழட்டும். அந்த கிருபை இந்த காலை நேரத்தில் பெற்றுக்கொள்ளட்டும். The newly wedded couples, we pray for them that your grace will rest upon them. They will lead an exemplary life, and Lord, together they will begin a very happy and a very, Lord, God-fearing life in them, O Master. காலை நேரத்தில் பலவீனங்களோடு, வியாதிகளோடு, சோர்வோடு, ஆண்டவரே உடைந்து போன உள்ளத்தோடு, கண்ணீரோடு தேவ பிள்ளைகள் இருப்பார்கள். ஆனால் கர்த்தாவே அவருடைய கண்ணீரை துடைத்து அவருடைய வியாதி என்னும் அந்த முள்ளை பிடுங்கி எடுத்து மக்க சோத்திரம் கர்த்தாவே, கடாவப்பட்ட ஆணி அந்த இடத்திலிருந்து பிடுங்க எடுக்கப்பட்டு தேவரீர் உம்முடைய பிள்ளைகள் ஒரு சுகத்தை இந்த காலை நேரத்தில் அனுபவிக்கட்டும். If they are facing with sickness, weaknesses in their bodies, in the name of Jesus, let all the thorns be removed from their bodies. Let every pain disappear from their bodies right now. ஓராக மரதரபதி கமர ஷகரந்தராரதரபதா ரிகரத்தரபத கபோஷியரதரபதா பணத்தின் நெருக்கடியில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். We pray for those who are in financial crisis this moment. இயேசுவின் நாமத்தினாலே என்ன செய்வேனோ, வீட்டு வாடகை எப்படி கட்டுவேனோ, அல்லது பிஜியுடைய நான் இந்த வாடகை எப்படி கட்டுவேனோ என்று நினைத்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாதத்திலே ஒரு அதிசயம் அவர்களுக்காக நடக்கட்டும். Everyone who is thinking how I'm going to pay my rent, how I'm going to pay the fees for my child and all those things, in the name of Jesus, let a miracle happen in this month. சோத்திரம். இவர்கள் மனிதனுடைய கரங்களை எதிர்பார்க்கிறதை காட்டிலும் கர்த்தர் பேரில் நம்பிக்கையாய் இருப்பார்கள். ஆனால் அந்த அதிசயத்தை நிச்சயமாய் கர்த்தர் செய்வார். Instead of looking unto man's hand, as they look up to you, I pray that definitely you will work out a miracle for them. அவரை அறிந்தவர்கள் அவரை நம்பியிருப்பார்கள் என்று நாங்கள் வாசித்தோம். We just read in the Bible, Lord, those who trust in you will always put their confidence in you. உம்மை நம்பி இருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். Those who trust in you will never be put to shame. அந்த பயத்தின் ஆவிகளையும் அந்த சந்தேகத்தின் ஆவிகளையும் அவர்களை விட்டு வெளியேறு என்று இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறேன். In the name of Jesus, I command every spirit of fear and doubt to be cast aside from these lives. மக்க சோத்திரம் ராஜா, இந்த காலை நேரத்திலே மக்க சோத்திரம் ஒரு புதிய தெய்வீக சமாதானம் ஒவ்வொரு மேலும் இறங்கி வரட்டும். Let the godly divine peace come into every family's life. உறவுகளில் இருக்கிற சகல விதமான பிரச்சனைகளை இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொள்கிறேன். அந்த ஆவிகள் நீங்கி கர்த்தருடைய சமாதானம் சந்தோஷம் அவர்களுக்குள்ளாக இறங்கி வரட்டும் ராஜா. Every kind of confusion and every kind of trouble in the mind, we rebuke it and let the peace of God prevail their hearts. ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஆண்டவரே ஒரு விசேஷித்த கிருபையும் தேவனுடைய ஆவியின் வல்லமையும் இந்த காலை நேரத்தில் தேவனே ஆண்டவரே அவர்கள் மேல் ஊற்றும் ஆண்டவரே. Those who are ministering for the Lord, I pray that especially in their ministries the power of God will be manifested. மக்க சோத்திரம். அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளில் ஒரு கிருபை வரட்டும். Let the word that they share have the grace of God in it. அவருடைய நினைவுகளிலே ஒரு கிருபை இறங்கி வரட்டும். Let the grace of God be evident in their thoughts. அவர்களுடைய குடும்பங்களிலே ஒரு கிருபை இறங்கி வரட்டும். Let the grace of God come down upon their families. அவருடைய தேவைகளிலே ஒரு கிருபை இறங்கி வரட்டும். Let the grace of God come down upon அவருடைய their ஜெபங்களுக்கு needs. ஒரு கிருபை இறங்கி வரட்டும். Let the grace of God come down in their prayers. கடந்த Lord. மாதங்களை காட்டிலும் இந்த மாதம் கர்த்தா ஒரு விசேஷித்த ஆண்டவரே அதிசயங்களின் ஆண்டவரே மாதமாய் ஊழியங்களிலே ஒரு புதிய ஆண்டவரே உணர்வையும் ஒரு புதிய அனுபவங்களையும் பெற்றுக்கொள்கிறதான தேவனுடைய அதிசயங்களை காண்கிற ஒரு மாதமாய் உடைய பிள்ளைகளுக்கு தேவன் மாற்றி தருவீராக. Than the previous months, Lord, we want you to bless your people in this month so that they experience a divine and a great and a blessed and surprising month. அவர்கள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். All that they place their hands and do the work upon, Lord, we pray your blessings upon it. அவர்களுடைய போக்கையும் வரத்தையும் தேவன் ஆசீர்வதியும். Let their going out and coming in be blessed by you. அவர்கள் நினைக்கிறதை காட்டிலும் பெரிய காரியங்களை உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். Then they can think and imagine. I pray that they will receive greater things. இத்தனை நன்மைகளையும் உம்மிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்கிறோம். We receive all these goodnesses from you. உம்மை மறந்து வாழ அல்ல,
not to forget you and lead a life, உமக்காக வாழ, to live for you, உமக்காக வாழ to live for you. ஆண்டவரே ஒப்பு கொடுத்திருக்கிறார். We have dedicated ourselves. சிறுமைப்பட்டவர்களுக்கு தேவன் அடைக்கலம், You are a stronghold for the oppressed, நெருக்கப்பட்டவர்களுக்கு தேவன் தஞ்சம். and you are a stronghold in times of trouble for us. உம்மை தேடுகிறவர்களை கர்த்தர் கைவிட மாட்டீர். And those who seek you, you will never forsake them. உம்மை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். And those who know your name put their trust in you. இந்த வசனத்தின்படி உம்முடைய பிள்ளைகளை நடத்தும். According to this verse and promise, you lead your children. சபையின் ஒவ்வொரு ஆராதனைகளையும், ஒவ்வொரு ஆண்டவரே ஆன்லைன் புரோகிராம்ஸையும், ஜெபங்களையும் ஆசீர்வதித்து தாங்க. Every program of the church, the online services and everything, you bless it. நீர் துவங்கி இருக்கிறீர், நீர் கட்டி எழுப்பி இருக்கிறீர், நீர் பயன்படுத்திக் கொள்ளும். Lord, we pray that you have begun this ministry, you have built it up, and you lead us on. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். We want to give you all the glory, power and honor. இந்த மாதத்தை எங்களுக்கு கொடுத்த தேவனுக்கு நன்றி சொல்லுகிறோம். We want to thank you for giving us this new month. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In Jesus' matchless name we pray. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, முழு உள்ளத்தோடு அவர் நாமத்தையே ஸ்தோத்தரி, பரிசுத்த நீரே. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, முழு உள்ளத்தோடு அவர் நாமத்தையே ஸ்தோத்தரி, பரிசுத்த நீரே. Bless the Lord, oh my soul, oh my soul, worship His holy name. Sing like never before, oh my soul, worship His holy name. May the grace of our Lord Jesus Christ and love of the Heavenly Father, sweet communion and fellowship of the Holy Spirit rest and abide with you and with all the family members. All God's people by faith say amen and receive this. Amen. Amen. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நிறைவும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலே, முக்கியமாக இந்த மாதம் முழுமையாய் நம்மோடு கூட இருப்பதாக. எல்லா ஜனங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் ஆமென் என்று சொல்லலாமா? Amen. கர்த்தர் தாமே ஒரு வல்லமையுள்ள ஒரு மாதத்தை கர்த்தருக்கு கொடுப்பதாக. உங்களை ஆசீர்வதித்து தேவன் நடத்தட்டும். Praise the Lord. May God give you a powerful and an exciting month. Praise the Lord. Hallelujah. Praise you, Jesus.